வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பலன்கள். சனி பகவான் 13ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ர நிலை அடைகிறார். இந்த வக்ர நிலை அடையக்கூடிய இந்த நேரத்தில், அதாவது 23ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அந்த சனியினுடைய தன்மை இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டேரட் பிரசன்னம் மூலமாக பார்க்கலாம். டேரட் பிரசன்னம் பார்க்குறதுக்கு உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைன்றது ஒரு முக்கியமான ஒன்று. எல்லாருமே இந்த ராசி என்பர்கள் எல்லாருமே உங்களுடைய தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு நேர்த்தியான ஒரு அழகான ஒரு குணத்தை உடையவர்கள். எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய தோற்றத்தை அழகாக வெளியில் காட்டுறதுல ஒரு முக்கியமான அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இந்த காலகட்டம் நீங்கள் சில பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடக்கூடிய ஒரு நேரம். அந்த பிரச்சனைகள்னால ஏதாவது ஒரு மன உளைச்சல் அதிகப்படியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கு நீங்கள் பழகணும். அதாவது எந்த இடத்துலையும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. வீட்டில் பணமானாலும் சரி, அடுத்த நகைகள் ஆனாலும் சரி, ஏதோ ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் அந்த மாதிரியான விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சில தேவையில்லாத ஒரு இழப்புகள் மூலமாக அந்த மாதிரியான ஒரு இழப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பொருட்கள் காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நகை பணங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே போனாலும் கணக்கு வழக்கு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகமாக வச்சுக்கணும். இல்லாட்டி எந்த இடத்துல நீங்கள் சில காசை மிஸ் பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த காலகட்டம் சில விஷயத்தில் வேலை வாய்ப்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். லாபம் மீன்ஸ் இதுவரைக்கும் இருந்த அந்த தொழிலில் ஒரு மந்த நிலை நீங்கி இப்போ ஒரு சுறுசுறுப்பான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே ரிஷபராசி என்பர்கள் அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு தொழிலில் இறங்கி இருக்கிறாங்க. கடந்த ஒரு பதிவிலேயே நம்ம சொன்னோம். அந்த இடத்துல இருந்து இவர்களுக்கு அந்த தொழிலினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு பிரகாசமாக இருக்குது. அப்படி இருந்தும் சில பேருக்கு அந்த தொழிலில் சில ஒரு மந்தத்தன்மைகள் இருக்கும். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள் விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆர்டர்ஸோ வாய்ப்புகளோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட், ஒரு தொழிலோ, ஒரு கமிஷன் தொழிலோ ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை வாய்ப்பில் நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைன்றது கிடைக்கும். புதுசாக வேலைக்கு தேடுறீங்க, இப்போ தான் காலேஜ் லைஃப்லாம் முடிஞ்சு ஒரு புதுசாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லாம் கிடச்சிருக்காது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த கல்லூரி வாழ்க்கையில் பிளேஸ்மெண்ட்றது கடந்த காலத்தில் கிடச்சிருக்காது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த ஒரு 4 மாதங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் கிடைச்ச வேலை வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு ப்ரொஃபஷனுக்கு உண்டான வேலையை தேடாமல் எந்த வேலை கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தி அதை நல்ல ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்த கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கூட்டு தொழில் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்களை அடையக்கூடிய ஒரு நேரம். பார்ட்னர்ஷிப் தொழில் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவர்கள் மூலமாக அதிகப்படியான வருமானங்கள். அந்த பார்ட்னர்ஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த பிஸ்னஸில் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதன் மூலமாக அந்த பிஸ்னஸ்ன்றது பெரிய அளவுக்கு வெளியில் வர்றதுக்கு உங்களுடைய தனித்தன்மைன்றது இந்த ரிஷபராசி என்பர்களின் பிஸ்னஸோடைய தனித்தன்மைன்றது வெளியில் கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாடு சென்று படித்து அதில் ஒரு முக்கியமான ஒரு வேலைகளை தேடுவதற்குண்டான ஒரு நேரம். இந்த 4.5 மாதங்கள் 134 நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டில் மேற்படிப்புக்காக போயிருப்பீங்க. அந்த
படிப்பை நல்லபடியாக முடிச்சு அதன் மூலமாகவே ஒரு நல்ல உங்களுக்கு உண்டான ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டில் இந்த இந்த டயத்தில் அந்த வேலை வாய்ப்பை முக்கியமாக பெறக்கூடிய ஒரு டைம். ஏன்னா உங்களுக்கு ஒரு டெட் எண்ட் மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீசா முடிவடையுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு காலக்கெடு இருக்கும். அந்த காலக்கெடுல கரெக்டாக குறிப்பிட்ட ஒரு நாளில் அந்த வேலையை உருவாக்குவதற்குண்டான ஒரு தன்மைகள்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை அதை பற்றிலாம் பெரிய அளவுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த 4.5 மாதங்களில் ஏற்படக்கூடிய அந்த திருமண உறவுன்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. அடுத்து 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி பல உறவுகள், பொருட்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப மிகப்பெரிய அளவு ஆபத்துகளை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம இப்போ அட் ப்ரெசன்ட் பிரசன்னம் மூலமாக, டைரக்ட் பிரசன்னம் மூலமாக பார்த்துருக்குறோம். உங்களுடைய சில கேள்விகளுக்கு பதில் வரல அப்படின்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு டைரக்ட் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், கன்சல்ட் பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.